Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. இந்த வீடியோவில் நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு புட்டா ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு 5mm பீடை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மிடில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5mm பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீடில் வந்து சுகர் பீடை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5mm பீடை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதை சுற்றி வந்து இப்போ நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீடை வந்து ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து க்ராஸாக நம்ம கொடுக்குறோம். ஒரு பீடை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் 2 பீடையும் ஒரே டைமில் நம்ம இந்த சுகர் பீடை வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இது பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புட்டா ஒர்க்கு. நீங்கள் இந்த புட்டா ஒர்க் பண்ணிங்கன்னா பார்டர் வந்து நீங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிராண்டாக வந்து இந்த மாதிரி புட்டா ஒர்க் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்கவே ரொம்பவே கிராண்டாக தெரியும். புட்டா ஒர்க் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு புட்டா ஒர்க் வீடியோஸ் போட சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒர்க் அப்படின்றதால இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ மொத்தமே பீட் ஒர்க்ஸ் தான் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே பீட் ஒர்க் தான் இருக்கும். ஸோ நான் பாருங்கள், நான் சுகர் பீடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த 2 பீட்க்கும் நடுவில். இப்போ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே பேக் ஸ்டிச் வந்து மஸ்ட்டுங்க. நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த பீட் வந்து சேஃப்டியாக வந்து ஸ்டிச்சாக நிற்கும் அந்த கிளாத்தில். பார்த்தீங்கன்னா ஒரு 4mm பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போடுறேன். அண்ட் தென் நம்ம சேனலில் ஆரி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்க்ரீனில் வந்து கார்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். ஆரி மெட்டீரியலுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நான் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம 4mm பீட் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை சுற்றி வந்து நம்ம இப்போ சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நான் சுகர் பீட் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே. பாருங்கள், நீங்கள் எப்பயுமே வந்து பீட் ஒர்க்கோ இல்லை வந்து ஜரி ஒர்க்கோ எது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தாலும் நீங்கள் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுருங்க. அதுதான் மஸ்ட்டு. இப்போ இதுக்கும் நான் வந்து எண்ட் நாட் போட்டிருக்கேன். ஆல்ரெடி எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வேணால் ஸ்க்ரீனில் கார்டு அட்டாச் பண்ணுறேன் ரைட் சைட் கார்னரில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சேம் வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சுற்றியும் நம்ம இதே மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். அதே நிறைய புட்டா ஒர்க்ஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அந்த சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லென்த்தாக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இதே மாதிரி வீட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பேர் கோதுமை பீடு. அதை ஒரு பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்போ பாருங்கள், லாங்காக ஒரு செயின் எடுக்கிறேன், ஒரு ஷார்ட் செயின் கொடுக்குறேன், பீடை இன்சர்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு டபுள் ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து லென்த்தாக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஷார்ட் ஒரு செயின் எடுத்துகிட்டு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்து இங்கே வந்து ஒரு சுகர் பீட் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. கேப் தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ஸோ அதுக்காக நான் சுகர் பீட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் பீட் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கேப் எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படியே கூட எண்ட் நாட் போட்டு விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம 4 சைட்ஸும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு சைட் பண்ணிட்டோம். இப்போ மற்ற 3 சைட்ஸும் இதே ப்ராசஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு லென்த்தாக ஒரு செயின் எடுக்கிறோம். லென்த்தாக செயின் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் செயின் எடுத்துகிட்டு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் கொடுக்குறோம். ஒரு ஸ்டிச் அப்புறம் இன்னொரு ஸ்டிச். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து ஃபைனல் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு நீங்கள் எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ இதே மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதே தான் நம்ம ஆப்போசிட் 2 சைட்ஸ்க்கும் போடுறோம். ஃபைனலாக என்ன பண்ணுறோம், இங்கே கேப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே வந்து 3mm பீட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒவ்வொரு பீடாக அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போட்டுடணும். நீங்கள் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணாலும் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, ஓகேவா?
ஸோ பீட் அப்போ தான் வந்து கரெக்டாக நிற்கும் அந்த பிளேஸில். ஸோ இதே மாதிரி 4 சைட்ஸும் வந்து நான் ஒரு பீடாக வச்சு 3 mm பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்